இயேசு சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகள். இயேசு சிலுவையில் மொழிந்த 5வது வார்த்தை, தாகமாயிருக்கிறேன். யோவான் 19:28. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 5வது வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த தேவனுக்கும் தலைவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம் கூறுகிறது, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 5வது வார்த்தை தாகமாக இருக்கிறேன். ஒருவேளை இந்த வார்த்தை நமக்கு வியப்பையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடும். ஏனென்றால் அவர் சிருஷ்டிகர், இந்த உலகத்தின் சகலத்தையும் படைத்த ஆண்டவர், ஆறுகளையும் குளங்களையும் நீரூற்றுகளையும் ஏரிகளையும் படைத்த வல்லமையுள்ள கர்த்தர் தாகமாய் இருக்கிறேன் என்று கூறுகிறார். வனாந்தரத்திலே நீரூற்றை புறப்பட பண்ணின ஆண்டவர் அவர், மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றிய கர்த்தர் அவர், கண்மலையை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களின் தாகத்தை தீர்த்த தேவன் அவர், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது என்று வாக்குரைத்த வல்லமையின் தேவன் இப்பொழுது சிலுவையிலே தாகமாக இருக்கிறேன் என்று கூறுகின்றார். ஒருவேளை நமக்கு இது ஆச்சரியமாக இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் தாகம் என்று. கிட்டத்தட்ட 17 மணி நேர விசாரணை, அவருடைய பாடு, அவருடைய வேதனை, அவருடைய சரீரத்தில் இருந்த இரத்த ஓட்டத்தின் அளவு அல்லது நீரின் அளவு குறைந்து விட்டது. 17 மணி நேரம் அவர் விசாரணை என்கிற பெயரிலே அலக்களிக்கப்பட்டார். கிட்டத்தட்ட இயேசுவின் உடலிலே 5480 காயங்கள் இருந்ததாக வேத பண்டிதர்கள் சொல்லுகின்றார்கள். அதிலே 150 ஆழமான காயங்கள் இருந்ததாக கூறுகிறார்கள். 350 வீரர்களும் 50 குதிரை வீரர்களும் இயேசு கிறிஸ்துவை அடித்தார்கள், வாரினால் அடித்தார்கள், பல நிலைகளிலே அவரை அவமானப்படுத்தினார்கள், அவரை காரி உமிழ்ந்தார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள். அது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட 150 கிலோ எடை நிறைந்த பாரமான சிலுவையை சுமக்கும்படி அவரை வற்புறுத்தினார்கள். இது போன்ற செயல்கள் அவரை மிகவும் வேதனைப்படுத்தினது மாத்திரமல்ல, எருசலேமில் இருந்து அவர் கொல்கதா மலை வரையிலும் இந்த பாரமான சிலுவையை சுமந்து அந்த கொல்கதா மலையிலே அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். இப்படி அதிகாலமே ஆரம்பிக்கப்பட்ட விசாரணை, தொடர்ந்து நடைபெற்ற சம்பவங்கள், சிலுவையின் பாடு மரணங்கள், பவனிகள், சிலுவையில் அறையப்பட்ட சூழ்நிலைகள், இவை அனைத்துமே இயேசு கிறிஸ்துவை மனதளவிலும் சரீர அளவிலும் மிகுந்த வேதனைப்படுத்தியது. பொதுவாக ஒரு மனிதனுடைய சரீரத்திலே 60% நீர் உள்ளதாக கணக்கிடுகிறார்கள். அவருடைய இரத்தத்தின் வழியாக அந்த நீரானது வெளியேறியது. அவருடைய காயங்களின் வழியாக அவருடைய நீர் வெளியேறினது. மிகவும் களைப்படைந்தவராக சிலுவையிலே தாகமாயிருக்கிறேன் என்று இயேசு கூறுகின்றார். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாடுகள், இந்த வேதனைகள், இந்த அவமானங்கள் அனைத்துமே நமக்காக என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஏன் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னதின் அடையாளம் என்ன? அல்லது அவருடைய தாகம் எப்படிப்பட்டதாக இருந்தது? நாம் கூறினது போல, கண்மலை பிளந்த கர்த்தர், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று சொன்ன தேவன் ஏன் தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார்? 3 காரியங்களை நாம் இங்கு சிந்திக்கலாம். முதலாவதாக, இயேசு மனிதனுடைய வேதனையை உணர்ந்திருந்தார். மனிதனுடைய வேதனையை உணர்ந்திருந்தார். இது சரீர தாகம் என்று நாம் காண முடியும். எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும்
நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாடுகளையும் நம்முடைய வேதனைகளையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன். அவர் கடவுளாய் இருக்கிறார் என்பதினால் அவர் வேதனைகளையோ பாடுகளையோ அறியாதவராக இருக்கிறார் என்றல்ல. அவர் நம்மை போல இந்த உலகத்திலே ஒரு மனிதனாய் பிறந்து வாழ்ந்து சிலுவையின் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டபடியினால் வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை போல பாடுகளையும் வேதனைகளையும் அறிந்த ஒரு தேவன். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நமது வேதனையை அவர் உணர்ந்திருக்கிறார். சில நேரங்களிலே நம்முடைய வேதனைகள், நம்முடைய பாடுகள், நம்முடைய கஷ்டங்கள், நமக்கு பிரியமானவர்கள், நம்மோடு கூட பிறந்தவர்கள், ஏன் நம்முடைய பெற்றோர்கள் கூட அதை அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கலாம். யாரிடத்திலேயாவது நம்முடைய பிரச்சனைகளை சொல்ல வேண்டும் என்று நாம் முன்வரும்போது அதை கேட்பதற்கு இன்று இந்த உலகம் தயாராக இல்லை. நம்மோடு பழகினவர்கள், நமக்கு நெருக்கமானவர்கள் நம்முடைய துயரத்திலே, நம்முடைய பாடுகளிலே பங்கு கொள்வதற்கு ஆர்வமாக இல்லை. சிலர் நமக்கு ஏன் இந்த பிரச்சனை என்று ஒதுங்கிக் கொள்ளுகிறார்கள், அல்லது இவர்கள் எப்பொழுதும் இதே பிரச்சனையை தானே சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்மோடு கூட பழகுவதற்கு கூட, நட்பு கொள்வதற்கு கூட தயங்குகின்ற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் தாகம் எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், ஒரு மனிதனாக அல்லது இந்த உலகத்திலே அவருடைய பிள்ளைகளாய் வாழுகிற நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வேதனைகள் என்ன என்பதை புரிந்து கொள்ளுகிற, உணர்ந்து கொள்ளுகிற ஒரு தகப்பனை நாம் பெற்றிருக்கிறோம். அதை அவர் அறிந்திருக்கிறார். அதுதான் முதலாவது அவருடைய தாகம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தின் தேவையை வெளிப்படுத்துவதை இந்த வேத வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இது ஒரு ஆன்மீக தாகமாக அல்லது ஒரு ஆவிக்குரிய தாகமாக நாம் இதை சிந்திக்க முடிகிறது. யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே, அந்த ஜீவ தண்ணீராக இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ஒரு விசேஷித்த ஸ்லாக்கியம் இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாய் வாழுகிற, அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு விசேஷித்த கிருபை அதுதான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் அவரிடத்திலே நெருங்கி வருகிறார்களோ, அவருடைய பிள்ளைகளாய் மாறுகின்றார்களோ, அவர்கள் தேவனுடைய இரத்தத்திலே, பானத்திலே, அவருடைய சரீரத்திலே பங்கு கொள்ளுகிற ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை கொடுக்கிறார். அவனுடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது தேவன் கொடுக்கிற ஸ்லாக்கியம் அதுதான். அவர்கள் இனி தாகம் அடைவதில்லை. தேவன் அவருடைய தாகங்கள் அல்லது அவருடைய வாஞ்சைகள், அவருடைய விருப்பங்கள், அவர்கள் வேண்டுகிற ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பூரணப்படுத்துகின்றார். இது ஒரு ஆவிக்குரிய தாகத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நாம் ஏசாயா 55வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள் என்று அவர் அழைக்கிறார். இந்த உலகத்திலே யாரெல்லாம் அழிந்து கொண்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரை அறியாமல் இருக்கின்றார்களோ, ரட்சிப்பின் அனுபவத்திலே பிரவேசிக்காமல் இருக்கின்றார்களோ, அவர்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் வாருங்கள், நான் உங்களுக்கு தண்ணீர் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். நான் உங்களுக்கு பானத்தை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். அது ரட்சிப்பின் பானம். அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் பகிரும்போது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்படும் பொழுது, அது ஒரு நித்திய பானமாக பரலோக வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்கிற அனுபவத்தை கொடுக்கின்றதாக இருக்கின்றது. மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவின் தாகம் என்பது மனிதனை காப்பாற்றுகிற அன்பு என்று நாம் அதை அறிந்து கொள்ள முடிகிறது. அது ஒரு ரட்சிப்பின் தாகம், மனிதனை காப்பாற்றுகிற அன்பு. நாம் லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திலே வந்திருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. யாரெல்லாம் தன்னுடைய ரட்சிப்பை இழந்து போனார்களோ, பாவ வாழ்வில் அடிமைப்பட்டு இருக்கின்றார்களோ, அவர்களை
மீட்டு தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுகிற அந்த இரட்சிப்பின் பணியை தான் தன்னுடைய தாகமாக அவர் வெளிப்படுத்துகின்றார். இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், ரட்சிப்பை குறித்து அறியாதவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கடமை, பொறுப்பு, ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்பின் பாதையிலே வழிநடத்துகிற ஒரு பெரிய பணியை, பொறுப்பை, உத்தரவாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிற நாம், நம்முடைய ரட்சிப்பை மாத்திரமல்ல, ரட்சிப்பின் பணியாகிய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியத்திலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவருடைய வாக்குத்தத்தத்தையும் அவருடைய அதிகாரத்தையும் பெற்றிருக்கிற நாம் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற கருவிகளாக இன்று பயன்பட்டு கொண்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நாம் பிரசங்கித்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். ஹீஸ்டனில் உள்ள ஒரு சிறிய ஊரிலே ஜான் ஹெர்பர் என்கிற ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தார். இந்த உலகத்திலே ஒப்பற்ற சக்தி என்று அழைக்கப்பட்ட டைட்டானிக் கப்பலிலே அவரும் பயணம் செய்தார். கிட்டத்தட்ட 2200 பயணிகள் அந்த கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த கப்பலானது ஒரு பெரிய பனிப்பாறையின் மீது மோதி நடுக்கடலிலே அது மூழ்கின ஒரு சம்பவத்தை நாம் அறிவோம். திரளான மக்கள் அதிலே மரித்து போனார்கள். திரளான மக்கள் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த கப்பலில் உடைந்த பாகங்களை பிடித்து கொண்டு எப்படியாகிலும் கரையேறி தப்பிவித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை. இந்த ஜான் ஹெர்பர் என்கிற இந்த மனிதனுக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக லைஃப் ஜாக்கெட் கொடுக்கப்பட்டது. அதை அவர் போர்த்தி கொண்டு கடலிலே குதித்த போது அங்கே ஹமில்டன் என்கிற ஒரு மனிதன் ஒரு சிறிய மரத்துண்டை பிடித்து கொண்டு தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக போராடி கொண்டிருந்தார். அந்த மனிதனை இவர் கவனித்தார். இந்த ஜான் ஹெர்பர் என்கிற இந்த மனிதன் அந்த ஹமில்டன் என்கிற மனிதனிடத்திலே சென்று, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா என்று கேட்டார். அவன் இல்லை என்று சொன்னான். உடனடியாக தன்னுடைய லைஃப் ஜாக்கெட்டை இந்த ஹமில்டன் என்கிற மனிதனிடத்திலே கொடுத்துவிட்டு, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள், நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொன்னார். அலை அடித்து கொண்டு இருக்கிறது. மக்கள் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே அழுகையின் கூக்குரலும் மரண அவலத்தின் சத்தமும் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த ஜான் ஹெர்பர் என்கிற இந்த மனிதன் தான் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற தாகத்தோடு சிந்தையோடு கூட இந்த லைஃப் ஜாக்கெட்டை அவனுக்கு கொடுத்து, அழிந்து போன அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்கிற சிந்தையோடு கூட தன்னுடைய மரண இறுதி நேரத்திலும் ரட்சிப்பின் பணியை அவர் செய்தார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் தாகம், இதுதான் இயேசு கிறிஸ்துவின் வாஞ்சை, இதுதான் இயேசு கிறிஸ்துவின் விருப்பம். திருச்சபையே, ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, கர்த்தர் ஒவ்வொருவரிடத்திலும் இதை விரும்புகிறார். உலகமெங்கிலும் போய் தேவனுடைய வார்த்தையை நாம் பிரசங்கிக்கிற தேவ ஜனமாய் மாற வேண்டும். அதுதான் அவர் நம்மீது கொண்டிருக்கிற தாகம், அதுதான் நம்மீது அவர் கொண்டிருக்கிற வாஞ்சை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் தாகம், அது ரட்சிப்பின் பணி என்பதை உணர்ந்து தேவ சித்தத்திற்கு நம்மை அர்ப்பணிப்போம். தேவ சித்தத்தை செய்ய முன் வருவோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.